திரு ராமசுப்ரமணியன், இங்க கூட்டணி தொடர்பாக 2026க்கு கூட்டணி குறித்து பேசுவதற்கெல்லாம் இன்னும் நிறைய காலம் இருக்கு. அரசியல்ல ஓரிரவு அல்லது ஒரு மணி நேரம் என்பதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனாலும் இது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரீமெச்சூர்டா அப்ரோச் பண்றோமா அப்படின்னு திரு செல்வம் கேட்கிறாரு. ஆனா இப்போதிலிருந்தே அதற்கான இலக்கு நிர்ணயித்து அதுல பயணிக்கக்கூடிய வேலைகளை கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளும் தொடங்கி இருக்கிறாங்க. அப்படித்தான் பாமகவினுடைய இந்த முழக்கத்தையும் பார்க்க வேண்டியிருக்கா? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லா கட்சிகளுமே இப்ப அந்த எலெக்ஷன் மோட்ல இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் அதை தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 15 மாசம் இருந்தாலும் கூட அந்த எலெக்ஷன் ஃபீவர் என்பது எல்லாருக்கும் வந்துவிட்டதாகவே நான் கருதுகின்றேன். இரண்டாவதாக, நீங்க முன்னாடி பேசிய என்னுடைய நண்பர்கள் ரவீந்திரன் துரைசாமி அவர்கிட்ட அல்லது மனோகர் பாஷா இவங்கெல்லாம் சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது. அதாவது இந்த கூட்டணி அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீர்கள். அதுவும் எங்களுடைய தலைமையில கூட்டணி என்று சொல்லும் பொழுது அது இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. நண்பர் ரவீந்திரன் துரைசாமி கொடுத்த ஒரு மிக முக்கியமான புள்ளி வரும். இது வரைக்கும் அதிகபட்சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு போல்டு பை பிஎம்கே இஸ் ஒன்லி 5.5% ஆர் 5.6%. அதுக்கு மேல கிடையாது. ஆனால் அவர்கள் தங்களை ரொம்ப ஹையா பிச் பண்ணிட்டு எங்க தலைமையில் தான் கூட்டணி என்று சொல்வது என்பது அது அங்க இருக்கக்கூடிய மக்களை, அதாவது அந்த தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக இருக்காமே அல்லாமல் அதற்கு மேல ஒண்ணும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. அது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 5.5% ஓட்டு அதிகபட்சமாக கூட்டணி எல்லாம் வைத்துக் கொண்டுதான் அந்த மாதிரி எல்லாம் வாங்க முடியும் என்றால் அது இயல்பாக நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. அதுவும் சமீபத்தில் பேச்சுவார்த்தைக்காவது நம்ம தயாரா இருக்கிறோம் அல்லது தயாராகிறோம் அப்படிங்கறத வெளிப்படுத்துறது, கட்சிக்கான பலம் இன்னும் கூடும் அல்லது கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா தானே பொதுக்குழு செயற்குழுவினுடைய முடிவுகள் பேச்சுகள் பார்க்கப்படுது. இல்ல அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் முன்னர் பாஷா சொன்னார்னு நினைக்கிறேன். அதாவது அந்த கட்சியிலேயே நேற்றுக்கு நடந்த சமாச்சாரம் இருக்கு பாருங்க, அது அந்த கட்சி ரொம்ப வீகன் பண்ணிருக்கிறதான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே ஹீல் தை செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை முதல்ல நீங்க சரி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கணும். அந்த அந்த நிலைமையும் முதல்ல அவர்கள் சரி செய்யணும். நாங்க எங்களுக்குள்ள சண்டையும் இருக்கலாம், சமாதானம் ஆகிக்கலாம். அது உட்கட்சி அப்படின்னா வெளியில எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு நிறுவன தலைவருக்கும் அந்த கட்சியினுடைய தலைவருக்கும் இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகின்றது என்றால் அது அவங்களுடைய வீக்னஸை காமிக்கிறதா நான் பாக்குறேன். அதனால அவங்களுடைய ஜனநாயகம் அப்படிங்கிறார் அன்புமணி. இல்ல அது பார்கெனிங் கெப்பாசிட்டியை குறைச்சிவிடும் சார். அது ஏனென்றால் அந்த அவ்வளவு பேர் மத்தியில இந்த மாதிரி நடந்திருக்குன்னா பொதுமக்கள் மத்தியிலுமே இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது அது நிச்சயமாக பார்கெனிங் கெப்பாசிட்டியை குறைக்கும். இரண்டாவதாக எதை போக்கஸ் பண்றாங்க, அதாவது எல்லாரையும் இணைத்து கொண்டுதான் இந்த அரசியல் செய்ய முடியும், எல்லா விதமான மக்களையும். அது முற்போக்கு, பிற்போக்கு, இது மைனாரிட்டி, இப்படி எல்லா விதமான மக்களையும் இணைத்து கொண்டுதான் அரசியல் செய்ய முடியும். அவங்க போக்கஸ் பண்ற இந்த 10% அந்த வன்னியர்கள் அப்படின்னு சொன்னா அப்ப ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள போட்டு நீங்க எப்படி மிகப்பெரிய அளவுக்கு எங்க தலைமையில ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னா இது நடக்காத சமாச்சாரம். அது பேசுறதுக்கு நல்லா இருக்கும் வழியா இயல்பாக ஒரு கடந்த வாரம் இந்த உள்ளிட ஒதுக்கீடு தொடர்பான ஒரு போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்தில் என்ன சொல்றாங்க, இப்ப கூட திமுக சொல்லட்டும் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றி தருகிறோம் என்கிற உத்தரவாதத்தை தரட்டும், எந்த நிபந்தனையும் இன்றி நாங்க திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு பாமக சொல்லலையா? அதெல்லாம் இருக்கட்டும் சார். அதெல்லாம் ஒரு ஃபிளாம்பேன் ஸ்பீச் சார். அதெல்லாம் இவங்க எல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்னு பிராக்டிகலி நாட் பாசிபிள் சார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி ரிசர்வேஷன் ஒத்துக்கொள்ள போடுற 10% அல்லது அவங்க சொல்ற மாதிரி 15% ஒத்துண்டா உடனே டிஎம்கேவோட நாங்க அலைன் பண்ணிடுவோம் அல்லது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோங்கிறதெல்லாம் இதெல்லாம் டால் டாக்ஸ். இதெல்லாம் பிராக்டிகலாகவும் கிடையாது. ஆனால் இவங்க இப்ப இன்னைக்கு 2 விஷயம், முக்கியமான விஷயம். ஒண்ணு, இந்த 10% பத்தியே பேசிட்டு இருக்கிறது, ஹார்பிங் ஆன் தட் இஷ்யூ.
அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக பாமக இருக்கும். ரெண்டாவது, நேற்று இவரை பத்தி நம்ம டாக்டர் இவர ராமதாஸை பத்தி குறைச்சு மதிப்பிடல. அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் பல நேரங்களில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் அதிகபட்சமா நீங்க பார்த்தீர்கள் என்றால் 20 இடத்துல எம்எல்ஏக்களை வச்சிருந்த ஒரு கட்சி அது. 15, 20 இப்படி எல்லாம் 18, 20 இப்படி எல்லாம் இருந்த கட்சி அது. ஆனால் இன்னைக்கு அது 5 இடம் தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுவும் தேங்க்ஸ் டு ஏடிஎம்கே அந்த 5மே கிடைச்சிருக்கு. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து உங்களுடைய தொலைக்காட்சியில சொன்னது என்னன்னா, அப்ப பாமக உடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் சொன்னது என்னன்னா, இந்த என்டிஏ கூட்டணியில பாமக தொடராது. ஏன்னா அவங்களுக்கு டெஃபினட்டா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் அவங்களோட நான் செயல் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக முடியும். கூட்டணியில தொடர்வதுதான் பாமகவுக்கு பாதுகாப்பு அல்லது அவங்க நினைக்கக்கூடியதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு திரு முனவர் பாஷா சொல்றாரு. இல்ல அது தட் இஸ் சிம்பிள். அவரும் சொல்லலாம், என்னுடைய இனிய நண்பர் செல்லவும் அதே தான் சொல்லுவார். ஏன்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதுல இருக்கு, செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால நான் அவங்கள நான் குறை சொல்லல. ஆனால் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த பெரிய இன்னைக்கு கிடைச்ச 5 கூட ஏடிஎம்கேனால அவங்களுடைய ஆதரவுனால கிடைச்ச ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கின்றேன். ஆகவே டெஃபினட்டா மார்க் மை வேர்ட்ஸ், அவங்களுடைய இழுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவங்க நிச்சயமாக என்டிஏல இருக்க மாட்டாங்க. அது ஏடிஎம்கே பக்கம் போகத்தான் போக போகிறார்கள். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங் கட்சிங்கிறது வாட் எவர் யூ மே சே, இபிஎஸ் பத்தி 1000 குறை குற்றம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு இன்னைக்கு 21% ஓட்டு இருக்கின்றது. அசம்பிளி எலெக்ஷன் வரும்பொழுது இது அதிகமாக ஒழிய குறைய போறது இல்லை. ஆகவே இந்த கணக்கெல்லாம் நம்மளை விட 1000 மடங்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். He is a very great political analyst and strategist. அதனால அந்த பக்கம் தான் போகிறது வாய்ப்பு இருக்க இல்லாமல் மறுபடியும் நாம் வந்து என்டியோட சேர்ந்துட்டு ஏதோ சேர்த்தோங்கிற மாதிரி சேர்ந்துட்டு கடைசியில் ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாம இது தொடர்ந்து இதே மாதிரியே தான் ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொன்னா why should we align with NDA அப்படிங்கிற क्वेश्चन வரும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, பேசுவோம். திரு சத்யநாராயணன், நீங்க உங்களுடைய கருத்தை நிறைவு செஞ்சிடலாம். இணைப்பு சரியாயிடுச்சு சார், நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். அதாவது பொதுவா நம்ம வந்து இந்த பாமக தலைமையிலான கூட்டணின்னா அவங்க வந்து அவங்களுடைய கடந்த காலத்துல இருந்த நிலைமையில இருந்து பாமக ரொம்ப ரொம்ப அதனுடைய ஆதரவு தளம்ங்கிறது ரொம்ப சுருங்கி நிக்குது. 5.6% அளவுக்கு தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது இருக்கு. நீங்க அவங்க 91 இருந்து அந்த கட்சி தேர்தலில் போட்டிடுறாங்க சட்டமன்றத்துல. 91 தனியா போட்டிட்டாங்க ஒரு தொகுதி. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4 தொகுதி வெற்றி பெற்றாங்க 96. அதுக்கப்புறம் 20 தொகுதி, 18 தொகுதி, அதுக்கப்புறம் 3 தொகுதி. 2016 எந்த தொகுதியும் வெற்றி பெறல, தனிச்சு போட்டிட்டாங்க. அதிமுக கூட்டணியில 5 தொகுதி. அவங்க வந்து மெல்ல மெல்ல அவங்களுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில அவங்க வந்து கூட்டணிக்கு தலைமை ஏற்பதுங்கிறது சாத்தியமே இல்லை. இன்னொன்னு வந்து இப்ப என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த தேர்தல் என்டிஏ கூட்டணியில தான் இருந்தாங்க. இவங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து உள்ஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு. ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்த சொல்லி இப்ப வந்து நம்ம பாமக கோரிக்கை வைக்குது. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்ப அகில இந்திய அளவில் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய கட்சி தான் பாஜக. இப்ப நீங்க வந்து முரண்பட்ட கட்சிகளாக இந்த கட்சிகள் இருக்கு. ஆகவே இது பாமக தலைமை ஏற்றுக்கொண்டு வேற யாரும் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக பாமக தலைமை ஏற்றுட்டு போக போறாங்களா, அல்லது விஜய் போக போறாரா, அல்லது வேறு யாரும் போக போறாங்களா? பாமக வந்து அதனுடைய வாக்கு சதவீதம் 5.56% இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் கூட்டணி சேருவதற்கான எந்த முகாந்திரமும் வாய்ப்புகளும் இல்லை. அவங்க கூட போனா பாஜக மட்டும்தான் போக முடியும். இயல்பா பாஜகவும் கூட்டணியாகத்தான் அந்த கூட்டணிங்கிறது கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை பாஜக ரொம்ப காலமா செயல்படுத்திக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு. எனவே கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சொல்வதன் அடிப்படையில அவங்க எங்களோடவே தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையை செல்வம் வெளிப்படுத்துறாரு. சார் அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கலாம் சார். நீங்க வந்து பொதுவா
இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்திய அரசியல் இன்னைக்கு வந்து கூட்டணி பாஜகவே கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றி பெற முடியல. என்டிஏ கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கு இடையில 1.9% தான் வித்தியாசம். 93 சீட்டுகளை பாஜக இழந்திருக்கு. பாஜகவே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்பிக்கை இழந்த கட்சியா தான் இருக்கு. அவருடைய தலைவர் வந்து சவுக்கால் அடிச்செல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு, செருப்புக்கு போட மாட்டேன்னு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வந்து அதுல தொடரணும்னா இப்ப வந்து அது வந்து நீங்க வந்து பாமகவுக்கு பாஜகவோடு என்டிஏவோடு இருப்பதுங்கிறது பாமகவுக்கு எந்த வகையிலும் ஆதாயம் தரக்கூடிய கூட்டணியாக அது இருக்காது. அடிப்படையாகவே பாமகவினுடைய கொள்கைக்கு விரோதமான நிலைதான் பாஜக எடுத்துக்கொண்டிருக்கிறார். நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னாங்க பாட்டாளி மக்கள் கட்சி பலம் குறைஞ்சிட்டு பாரதிய ஜனதா பலம் குறைஞ்சிட்டு சொல்லி, தயவு செய்து ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க மேற்கு வங்காளத்தை இழந்திருக்கிறீர்கள், திரிபுராவை இழந்திருக்கிறீர்கள். அதை போலவே நாடாளுமன்றத்துல கேரளால ஒரே ஒரு தொகுதி, இன்றைக்கு தமிழ்நாட்டுல 2 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக 3 நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அளவிற்கு கட்சி சுருங்க. அதான் 4 வச்சுக்கிடுங்க. 4 உறுப்பினர்கள் சார். இப்ப நாங்க தலைமை தாங்கிறோம்னு சொல்லலையே, தமிழ்நாட்டுல நாங்க கூட்டணி கட்சிக்கு தலைமை தாங்கிறோம்னு சொல்லல. இந்தியாவுல இடதுசாரிகளுக்கு நீங்க வந்து நாங்க கூட்டணிக்கு தலைமை தாங்கிறோம்னு நாங்க சொல்லல. நீங்க வந்து சார் நாங்க வந்து சிபிஎம் பலமை இருந்திருந்தாலும் நாங்க வந்து என்னன்னா தேர்தல் அரசியலை மட்டுமே சொல்லி ஆட்சி நடத்தக்கூடிய கட்சி இல்ல. வர்க்க போராட்டத்தின் மூலமாகத்தான் நாங்க வந்து இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும் நாங்க நினைக்கக்கூடிய கட்சி. வெறும் தேர்தல் அரசியல் மட்டும் நடத்தக்கூடிய கட்சி இல்ல சார். நீங்க பாஜக இவ்வளவு பெரிய நீங்க 3வது முறை பாஜக வாய்ப்பு கொடுத்து இந்திய நாட்டு மக்கள் 3வது முறை பாஜகவை விரும்பவில்லை என்பதுதான் இந்திய நாட்டு மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு தேர்தல்ல. ஆகவே நீங்க வந்து நீங்க பாஜக நீங்க கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில இந்திய நாட்டு மக்கள்